இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ கடாய் சூடானதும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானது இதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் சுடு தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்குருவோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. தண்ணியும் ஊற்றினா தண்ணியும் வச்சு இப்போ நான் சீனி பதில் ஜாங்கிரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்குருவோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குருவோங்க. அந்த நெய் சேர்த்த அளவுக்கு 2 ஸ்பூன் நல்லா வாசனை இல்லாத எண்ணெயாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா கலந்து விட்டுக்குருவோம். சர்க்கரை போட்டு என்றைக்கு ஒரு நாள் செஞ்சு விடுவாங்க. இல்லை 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்த திராட்சை முந்திரி பருப்பையும் சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கலந்து விட்டுக்குருவோம். அருமையான கேசரி நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பழம் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ அது கூட நம்ம சேமியாவும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த சேமியா தான் நம்ம லைட்டாக அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அங்கே தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அதை சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியை அதை கலந்து வச்சுக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுட்ரு பால் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் கட்டி விழுகாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இடித்து வச்சது ஒரு 3 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து கொடுத்துடலாம். இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அந்த நெய் நல்லா சீனி எல்லாம் நமக்கு மெல்ட் ஆகி நல்லா கேசரி பதத்துக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ சூப்பராக ஒரு அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடானதும் இது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இதை அப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் ரவைக்கு நான் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிட்டுங்க. சேர்த்துட்டு கட்டி விழுகாமல் கிண்டிடுங்க. உடனேவும் கைவிடாமல். இப்போ இது கூட நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இது கூட இருக்கிற கொஞ்சம் நெய் எடுத்த அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டுக்கலாம்.
ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் எண்ணெயும் எடுத்திருக்கேங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அது கூட இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச கல்கண்டையும் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அளவுக்கே நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். எப்பயும் நம்ம சீனி போட்டு தான் கேசரி கிண்டுவோம். இந்த மாதிரி ஒரு தடவையாவது கல்கண்டு வச்சுட்டு கேசரி கிண்டி கொடுங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இடித்து போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக ஒரு அருமையான கல்கண்டு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானுங்க அதில் முந்திரி பருப்பு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு இது கூட ரவையும் சேர்த்து நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம எண்ணெயிலே நம்ம நெய்லேயே அது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாங்க. எடுத்து எடுத்தாச்சு. இப்போது நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கை விட்டு கிளறி விட்டுக்குங்க. அது கூட 1 கப் சீனி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அருமையான கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.